நம்மை விலைக்கிரயம் கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன விலைக்கிரயம் செலுத்துகிறோம்? ஒன்றுமே நம்ம செலுத்துகிறது இல்லை. ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறது இல்லை. ஹalleluya. 3 T அப்படின்னு சொல்லுவாங்க, 3 T's சொல்லுவாங்க. உங்களுடைய டைம், உங்களுடைய ட்ரெஷர்ஸ் மற்றும் உங்களுடைய டேலண்ட். அதாவது உங்களுடைய நேரம், நீங்க அதிகமாய் பொக்கிஷமாய் கருதுகிற காரியங்கள் மற்றும் உங்களுடைய தாளந்துகள். இந்த 3 காரியத்தை ஆண்டவருக்கு நீங்க செலுத்துவீங்களா? இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க. டைமே இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனா பாருங்க, நம்ம சமைப்பதற்கு டைம் இல்லைன்னு சொல்லுகிறோமா? சாப்பிடுவதற்கு டைம் இல்லைன்னு சொல்லுகிறோமா? ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு நம்ம போகணும், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குன்னா கரெக்டாக நம்ம குடும்பமாய் கிளம்பி போயிடுறோமே. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்ம என்ன சொல்லுகிறோம்? டைமே இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி விடுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை உண்மையாகவே உங்களுடைய டைம் ரொம்ப டைட்டாக போய் கொண்டு இருக்கலாம், ரொம்ப டைமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதிலும் நீங்கள் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் ஆண்டவரிடத்துல நீங்கள் செலவு செய்யும் பொழுது பாருங்க, ஹalleluya, அந்த சின்ன கொஞ்சம் டைமாக இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் ஆண்டவரே நான் உமக்காக அந்த டைமை நான் ஒதுக்குறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது, சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற எனக்கு தாய்மாராக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அநேக நேரத்தில் நம்ம சொல்லுகிறது என்ன? டைமே இல்லை. பிள்ளைய பார்க்கறது, அவனுக்கு சாப்பாடு செய்கிறது, ஊட்டுகிறது, அவனை கவனிப்பது இல்லை, டைமே இல்லை, டைமே இல்லைன்னும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ஹalleluya. அந்த 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 தேவாலயத்தில் ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து தன்னிடத்தில் இருந்த 2 காசை அவள் ஆண்டவர் அந்த காணிக்கையில் போடுகிறாள். 2 காசு அவள்கிட்ட இருந்தது, அந்த 2 காசு தான். ஆனால் அந்த 2 காசை அவள் போடும் பொழுது பாருங்க, மற்ற எல்லார் காட்டிலும் அவள் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுத்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் டைமா இருக்கலாம், சமைக்கும் பொழுது கொஞ்சம் டைம் அந்த இருக்கிறதுல, அந்த டைம் நீங்க ஆண்டவரோடு செலவு செய்யுங்க. ஹalleluya. கொஞ்ச நேரம் தான் நான் தூங்குறேன், அந்த கொஞ்சம் நேரத்துல முதல்ல ஆண்டவரிடத்துல நீங்க கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு, கொஞ்சம் டைம் தான் இருக்கு எனக்கு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் டிராவலிங் டைமே எனக்கு ஜாஸ்தி, எனக்கு டயர்டாகிறோம். நீங்க டிராவல் டைம்ல நீங்க அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் பணம் தான் இருக்கு, அந்த கொஞ்சம் பணத்துல ஆண்டவருக்கு நீங்க முதலாவது கொடுக்கும் பொழுது, என்றதுல இது எனக்கு வந்து எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க என்ன காரியத்தை நீங்க சொன்னாலும் அந்த கொஞ்சத்துல இருந்து நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க பாருங்க, அது ஹalleluya. அதுல ஆண்டவர் மிகவும் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார்.